வணக்கம். காசிக்கு செல்ல முடியாதவர்கள் கூட இந்த கோவிலுக்கு வந்தால் அதே பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. சந்திர பகவான் தன் துயரத்தை நீக்கிய தலம். அத்தகைய பெருமை வாய்ந்த தலம்தான் திங்களூர் காசி விஸ்வநாதர். இந்த தலத்தின் மறைக்கப்பட்ட வரலாறு என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். திங்களூர் என்பது திருப்பிடவூர் நாட்டை சேர்ந்தது. திருப்பிடவூர் நாட்டு திங்களூர் என்பது காசி விஸ்வநாதர் ஆலயம் அமைந்த இடமாக இருந்துள்ளது. இத்தலத்தின் இறைவர் காசி விஸ்வநாதர் என்றும் இறைவி விசாலாட்சி அம்மன் என்றும் அழைக்கப்படுவர். கோவிலின் மூலவரான காசி விஸ்வநாதர் கிழக்கு நோக்கி வியாக்கிரபாத தீர்த்த குளத்தை நோக்கி பார்த்த வண்ணம் உள்ளார். விசாலாட்சி அம்மன் தென்புறம் பார்த்து நின்ற வண்ணம் உள்ளார். கோவிலின் நுழைவு வாயிலில் வியாக்கிரபாதர் ஐக்கியமான இடம் தசாவதார காட்சிகளுடன் துளசி மாடமாக உள்ளது. மேல்புறம் தியான மண்டபம் உள்ளது. இத்தலத்தில் 6 மாதம் சந்திரன் 6 மாதம் சூரியன் சுவாமி மீது பட்டு இறைவனை தொட்டு வணங்குவது காண்பதற்குரிய காட்சியாகும். இத்தலத்தில் இறைவனை வணங்குவது தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள திங்களூர் ஸ்தலத்தை விட சக்தி வாய்ந்தது. ஏனெனில் சங்க காலத்தில் இருந்தே இத்திங்களூர் இருந்து வந்துள்ளது. இத்தலத்தின் தீர்த்தம் புலிப்பாய்ச்சி தீர்த்தம், அதாவது வியாக்கிரபாத தீர்த்தமாகும். தல விருட்சம் பிடவு மரம். இத்தலத்தின் வரலாறு என்னவென்றால், ஒரு காலத்தில் வியாக்கிரபாதர் என்ற புலிக்கால் முனிவர் இத்தலத்தில் தங்கி வழிபட்ட போது பிடவூர் வறண்டு போய் எங்கும் மழை இல்லாமல் பூஜைக்கே தண்ணீர் இல்லாமல் இருந்தது. முனிவரே பூஜைக்கு நீர் இல்லாமல் என்ன செய்வது என்று நினைத்து கொண்டு இருக்கையில் ஆகாயத்தில் வெள்ளை யானை நீர் கொண்டு செல்வதை அறிந்து பூஜைக்கு சிறிது நீர் கேட்டார் முனிவர். யானை மறுத்து, இந்நீர் ஆனைக்கா ஜம்புகேஸ்வரருக்கு செல்கிறது, தர முடியாது என்று மறுத்துவிட்டு சென்றுவிட்டது. உடனே முனிவர் தனது புலிக்கால்களால் கோவிலின் எதிரே பொய்கையாக்கி நீர் உற்பத்தி செய்து விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்வித்தார். இங்கு இப்படி இருக்க, ஆனைக்காவில் ஜம்புகேஸ்வரர் வெள்ளை யானையை பார்த்து நீர் கொண்டு வர இன்று ஏன் தாமதம் என்று கேட்க, அதற்கு பிடவூரில் நடந்ததை கூற, உடனே ஜம்புகேஸ்வரர் யானையிடம் நீரை முனிவருக்கு கொடுத்து வருமாறு அருளினார். பின் யானை பிடவூர் வந்து முனிவரிடம் நீரை பெற்றுக்கொள்ளுமாறு சொல்லியது. முனிவரும் அதை மறுத்துவிட்டார். உடனே யானை தன் துதிக்கையால் தானே நீரை அபிஷேகம் செய்வித்தது. அந்த காட்சி ராஜகோபுரம் மேல்புறம் இன்றும் படைப்பு சின்னமாக உள்ளது. ஒரு காலத்தில் பகீரதனின் முன்னோர்கள் சகரா மன்னரின் 60,000 வாரிசுகளும் கபில முனிவரின் சாபத்தால் பாதாள லோகத்தில் மடிந்தார்கள். அவர்களுக்கு நற்கதி கிடைக்க பகீரதன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். அப்பொழுது கங்கை நீர் சிவபெருமான் திருச்சடையிலிருந்து கீழே விழுந்து பூமியில் 7 துளிகளாக உருப்பெற்றது. அதில் ஒரு துளி பகீரதன் வழிகாட்ட கூட வந்தது. அவன் பிடவூரில் உள்ள புலிப்பாய்ச்சி தீர்த்தத்தின் குளம் வழியாக பாதாள உலகத்திற்கு அழைத்துச் சென்று தம் மூதாதையர்களுக்கு மோட்சம் கிடைக்க வழி செய்தான். ஆகையால் இக்குளத்தில் கங்கையே இறங்கியதாக ஐதீகம். இந்த திங்களூர் காசி விஸ்வநாதர் திருக்கோவிலை நீங்கள் நேரில் தரிசிக்க வாய்ப்பு கிடைக்கட்டும். திங்களூர் காசி விஸ்வநாதர் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும். ஓம் நம சிவாய.